குட் மார்னிங் மக்களே. பயங்கர வெயில். மலேசியாவில் இன்னைக்கு 5வது நாள் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு தொடர்ந்து போகிறோம். பட் ஆனால் காலையில் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு இந்த விஷயம். ஏன்னா மொட்டை மாடி மேலே நீச்சல் குளம். ஆனால் என்ன விஷயம்னா, எனக்கு பின்னாடி தெரியுதா ட்வின் டவர், கோலாலம்பூர் டவர், மலேசியாவோட அத்தனை ஐகானிக் பில்டிங்ஸும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்விம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ நீங்கள் ஹோட்டல்ஸ் யாராவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரியான ஒரு ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணுங்கள். பில்லா படத்தில் தலா அஜித் அப்படி குளிப்பார்ல அப்படியே ஸ்விம்மிங் பூலில் கெத்தா அந்த மாதிரி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நான் குளிச்சுட்டு இருந்தப்போ 2-3 லேடிஸும் குளிச்சுட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் ஃபேமிலியாக இருந்தாங்க. அதனால ஃபோன் எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, அதனால எடுக்கல. அவங்க போனதுக்கப்புறம் இப்போ தான் குளிச்சு முடித்தேன். அவங்க போனதுக்கப்புறம் சரி அட்லீஸ்ட் இதையாவது காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இனி அடுத்தது வேற ஒரு கண்ட்ரி. மலேசியாவில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, என்னென்னலாம் பண்ணால் நம்ம ரொம்ப கம்மியாக செலவு பண்ணலாம், எந்த இடத்துக்கு போகலாம், எங்கே சாப்பிட்லாம், எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் நான் சுருக்கமாக கொடுக்குறேன். அதையும் பார்க்கலாம். வாங்க அடுத்த கண்ட்ரிக்கு போக ஆரம்பிக்கலாம். இந்தியாவிலிருந்து மலேசியா போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 30,000 to 32,000 வரைக்கும் இருந்தாலே போதும். அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பெரிய விஷயம் ஃப்ளைட்டு தான். டெல்லி, சென்னை, பெங்களூரு மாதிரியான சிட்டிஸ்ல இருந்து டைரெக்டாக உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் ஃப்ளைட்ஸ் கிடைக்கும். நான் 40 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு 1 வேக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட கம்மியாக இருக்கும். அது போக ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான கம்பெனிங்க கொடுக்கக்கூடிய கூப்பனையும் நீங்க பயன்படுத்தினா இன்னும் கூட விலை கம்மியாகலாம். நீங்க 8,000 ரூபாய்க்கும் கம்மியா 1 வேல டிக்கெட் புக் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் தி எக்ஸாம்பிள், நான் டெல்லியில இருந்து டைரக்டா கோலாலம்பூருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு டிராவல் டைம் வெறும் 5.5 மணி நேரம் தான். அதுவே நான் கனெக்டிங் ஃபிளைட் பிடிச்சிருந்தேன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா வழியாகவும் நீங்க மலேசியா போக முடியும். அப்படி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லே ஓவர் மட்டும் 8 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். இந்த 8 மணி நேரத்தை ஏர்போர்ட்லயும் ஃபிளைட்லயும் கழிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வேயை நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணும் பொழுது ஃபிளைட் சார்ஜ் இன்னும் ஒரு 1000 ரூபாய் குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் ஏர் இந்தியாவில் தான் ஃபிளைட் புக் பண்ணியிருந்தேன். ஏர் இந்தியாவில் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்க ஏர் ஏஷியா மாதிரியான ஃபிளைட்லயும் போகலாம். ஏர் இந்தியாவை கம்பேர் பண்ணும் பொழுது ஏர் ஏஷியாவில் ஃபிளைட் சார்ஜ் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால எப்படி போகணும், எதுல போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிளைட் சார்ஜ் முன்ன பின்ன இருக்கும். ஏர்போர்ட்ல ஃப்ரீயா சாப்பிட்றது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 4,000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். நம்ம டிராவல்ல அடுத்து பெரிய செலவு அப்படின்னா அது ஹோட்டல்ஸ் தான். மலேசியாவுடைய கோலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட நீங்க ஹோட்டல் ரூம்ஸை ஸ்டே பண்றதுக்காக சூஸ் பண்ணிக்க முடியும். ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்றது அப்படின்னா 2 இடங்களை மனசுல வச்சுக்கோங்க. ஒன்னு சென்ட்ரல் மார்க்கெட். இது கோலாலம்பூர் சிட்டியோட நடுவுல இருக்கு அப்படிங்கறதால அங்க இருந்து முக்கியமான இடங்கள் அத்தனைக்கும் நீங்க நடந்தே போயிட முடியும். இன்னொரு இடம் புக்கிட் பின்தாங். இது நைட் லைஃபுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். என்ன கேட்டா இந்த 2 இடத்துலயுமே ரொம்ப சீப்பான அஃபோர்டபுளான பிரைஸ்ல ரூம்ஸ் கிடைக்குது. நீங்க ஹாஸ்டல் மாதிரி போறீங்க அப்படின்னா 500 ரூபாயிலிருந்தே ரூம்ஸ் கிடைச்சிரும். பிரேக்ஃபாஸ்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1,200 ரூபாயிலிருந்தே ரூம்ஸ் கிடைக்கும். நான் வெறும் 1,700 ரூபாய்க்கு தான் சென்ட்ரல் மார்க்கெட் பக்கத்துல ரூம் போட்டிருந்தேன். அதுக்கே ரூஃப் டாப்ல ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. அங்க இருந்து கோலாலம்பூருடைய ட்வின் டவர் தெரியற மாதிரியான சூப்பரான லொகேஷனா அது இருந்துச்சு. அதனால ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா சர்வீஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ரூம்ஸ் எல்லாமும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். நமக்கு வேற வழி இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 நாளைக்கு ஹோட்டல் சார்ஜ் 6,800 ரூபாய் வந்துச்சு. நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்தமாவே 3,000 ரூபாய்க்குள்ள உங்களால கவர் பண்ணிட முடியும். அடுத்து பெரிய செலவு அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் போறதுக்கு தான். ஏன்னா கோலாலம்பூர் ஏர்போர்ட் சிட்டியில இருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஏர்போர்ட்லயே மெட்ரோ இருக்கு. ஆனா
ஆனா மெட்ரோ சார்ஜ் ஒரு ஆளுக்கு 1100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆகும். அங்க இருக்கக்கூடிய KLIA டெர்மினல் 1ல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அங்க இருந்து KL சென்ட்ரலுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்லயே டைரக்டா போயிடலாம். ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும். நீங்க பஸ்ல கூட போகலாம். ஒரு ஆளுக்கு 350 ரூபாயிலிருந்து டிக்கெட் பிரைஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. மலேசியாவுடைய டிராபிக், இந்த இடங்களை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய டிஃபிகல்டிஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு ஒரு முறை தான் பஸ் அப்படின்றதும் கிடைக்கும். அடுத்து ஷட்டில் பஸ்ஸும் இருக்கு. ஆனா சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். 1500 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டுக்கு செலவாகும். 4வது ஆப்ஷன் டாக்ஸி. 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் உங்களால டாக்ஸில போயிட முடியும். நீங்க குரூப்பா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். சீக்கிரமாவும் போயிடலாம். நான் அடுத்த 15 நாளுக்கும் கண்டினியூவா டிராவல் பண்ண போறேன் அப்படின்றதுனால என்கிட்ட நிறைய லக்கேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் ரீச் ஆனது ரொம்ப லேட் நைட் அப்படிங்கறதால ஏர்போர்ட்ல இருந்தே டாக்ஸி புக் பண்ணிட்டேன். எனக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்தது. ஸோ உங்களுடைய ஃபிளைட் டைமிங்கை பொறுத்து இதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம் கார்டு. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வேற வேற வெரைட்டில வேற சார்ஜஸ்ல சிம் கார்டு கிடைக்கும். நீங்க அங்கேயே கூட வாங்கிக்கலாம். உங்களுடைய பிளானை பொறுத்து 600 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு நிறைய சார்ஜஸ்ல உங்களுக்கு சிம் கார்டு கிடைக்கும். இந்தியர்களுக்கு மலேசியாவில் விசா ஃப்ரீ அப்படிங்கறதுனால உங்களுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. ஆனா அரைவல் கார்டு அப்படின்றத கண்டிப்பா எடுத்துக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் 6 மாசம் வேலிடிட்டியோட இருக்கணும். ரிட்டர்ன் ஃபிளைட் டிக்கெட்டோட டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியாவுடைய டிஜிட்டல் அரைவ் கார்டு கிடைச்சிரும். இது ஆன்லைன்லயே கிடைக்குங்க. ஆனா மலேசியா போறதுக்கு முன்னாடியே இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்ல போய் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. அது பெரிய சிக்கலா போய் முடிஞ்சிடும். அதனால 10 நாளைக்கு முன்னாடியே அதை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கான மலேசியன் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாப்பாடு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட், மலேசியன் ஃபுட், இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. விலையும் ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். நம்ம ஊர் தோசை வெறும் 50 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க இங்க ஃபுட்டோட ரேட்டுங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இங்க புது புது ஃபுட்டுகளை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சைனா டவுன் போங்க. இல்லாட்டி புக்கிட் பின்தாங்ல இருக்கக்கூடிய ஜலன் அலோர் அப்படின்ற ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கான ஃபேமஸான ஸ்ட்ரீட்டுக்கு போயிருங்க. இங்க எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். மினிமம் 50 ரூபாயில இருந்து உங்களுக்கான ஃபுட் இங்க கிடைக்கும். எனக்கு ஹோட்டல்லயே பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கறதுனால என்னுடைய ஃபுட் பட்ஜெட்ல பெரிய பணத்தை சேவ் பண்ணேன். எனக்கு 4 நாளைக்கு மொத்தமாவே 2000 ரூபாய் தான் ஆச்சு. இத்தனைக்கும் நான் நிறைய ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லைங்க. இங்க நிறைய சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்தது லோக்கல் டிரான்ஸ்போர்ட். நான் மலேசியால எல்லா மாதிரியான லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்க கோலாலம்பூர் சிட்டிக்குள்ள பெரும்பாலான இடத்துக்கு நடந்தே கூட போயிடலாம். அதிகபட்சம் 5 கிலோமீட்டருக்குள்ள தான் எல்லா இடமும் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். லோக்கல் பஸ், மெட்ரோன்னு எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நம்ம ஊர் பணத்துக்கு 20 ரூபாயிலிருந்து டிக்கெட்டுக்கான பிரைஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா டைமிங். ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க பஸ்ஸுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல காத்திருக்க வேண்டியதா இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா நீங்க நிறைய மெட்ரோஸை மாறி மாறி போறதா இருக்கும். சுத்தி பார்க்குற இடத்தை பொறுத்த வரைக்கும் கென்டிங் ஹைலாண்ட்ஸ், பத்து கேவ் மாதிரியான சில இடங்கள் மட்டும்தான் அவுட்டர் ஏரியால இருக்கு. நீங்க கோலாலம்பூர் சிட்டிக்குள்ள இருந்து பத்துமலை முருகன் கோயிலுக்கு குரூப்பா போறீங்க அப்படின்னா டாக்ஸி எடுத்துக்கோங்க. ஏன்னா நார்மல் டைம்ல 200 ரூபாய் வரைக்கும், பீக் ஹவர்ஸ்ல 600 ரூபாய் வரைக்கும் தான் சார்ஜ் பண்றாங்க. நீங்க ட்ரெயின்ல கூட போலாம். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வரைக்கும் கூட ஆகும். பஸ்லயும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்ச் தான். ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் மெனக்கெட வேண்டியதா இருக்கும். அடுத்தது கென்டிங் ஹைலாண்ட்ஸ். இதுக்கு பஸ்ல போறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கோலாலம்பூர் சிட்டிக்குள்ள இருந்தே நிறைய இடங்கள்ல பஸ் சர்வீஸ் அப்படின்றது இந்த கென்டிங் ஹைலாண்ட்ஸ்க்கு விடுறாங்க. நம்ம ஊர் பணத்துக்கு 200 ரூபாய் வரைக்கும் ஒன் வேல போறதுக்கு சார்ஜ் பண்றாங்க. இதுக்கு நீங்க முன்னாடியே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ரெட் பஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டல்லயே கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அடுத்து மலேசியால எக்ஸ்ப்ளோர் பண்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான இடங்கள் ஃப்ரீயா தான் இருக்கும். உதாரணத்துக்கு பத்துமலை முருகன் கோவில், மன்னருடைய அரண்மனை, மலேசியாவுடைய சுதந்திர நினைவு சின்னம், மகாமாரியம்மன் கோவில், மலேசியாவுடைய மிகப்பெரிய மசூதி, மெர்டேகா ஸ்கொயர் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீயா தான் இருக்கும். மலேசியாவுடைய பெரிய மியூசியம் மாதிரியான சில இடங்களும் இருக்கு. அங்க எல்லாத்துக்குமே என்ட்ரி டிக்கெட் அப்படின்றது வித்தியாசமா இருக்கும். கோலாலம்பூர்ல இருக்கிறீங்கன்னா கென்டிங் ஹைலாண்ட்ஸ் அப்படின்றது மிஸ் பண்ணவே கூடாத இடம். அது என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பத்தியும் ஏற்கனவே நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த கென்டிங் ஹைலாண்ட்ஸுக்கு என்ட்ரி ஃப்ரீ. ஆனா நீங்க கேபிள் கார்ல தான் போக முடியும். இந்த கேபிள் காருக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க.
ஆனா கொடுக்குற காசு ஒர்த்துங்க, சூப்பரா இருக்கும். உள்ள A to Z எல்லாமே கிடைக்கும். நீங்க சாப்பிடலாம், ஷாப்பிங் பண்ணலாம், அங்க இருக்கக்கூடிய கேம்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே தனித்தனியா சார்ஜ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோலாலம்பூர் சிட்டி டூருக்கு அப்படின்னு ஒரு நாளை தனியா ஒதுக்கி வச்சிருங்க. மார்னிங் 9 மணியில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் சிட்டி டூர் ஹாப் பஸ் அப்படின்றது ரன் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 1200 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. கோலாலம்பூர் சிட்டி மொத்தத்தையும் உங்களால ஓபன் பஸ்ல இருந்து சுத்தி பார்த்துற முடியும். அதே நேரத்துல சாயங்காலம் 6 மணில இருந்து மிட் நைட் வரைக்கும் இதே ஓபன் பஸ்ல நீங்க மலேசியாவுடைய இரவு நேரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அவ்வளோ அழகாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்குங்க இந்த கோலாலம்பூர் சிட்டி. அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷாப்பிங் பண்றதை பொறுத்த வரைக்கும் விலை ரீசனபிளா தான் இருக்கு. ஆனா அவங்க 1000 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா நீங்க 100 ரூபாய்க்கு கேட்கணும். 10 மடங்கு விலையை குறைச்சு கேளுங்க. அதுக்கு கூச்சமே படாதீங்க. அப்பதான் உங்களுக்கு ரீசனபிளான பிரைஸ்ல பொருட்கள் வாங்க முடியும். நான் இந்தியால இருந்து கிளம்பும் போதே பக்காவா பிளான் பண்ணி போனேன் அப்படின்றதுனால என்னால 30,000 ரூபாய்க்கு குறைவாகவே இந்த ட்ரிப்பை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சது. இப்போ நான் சொன்ன டீடைல்ஸ்ல உங்களுக்கு இன்னும் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ ஒரு வழியா மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்க இருந்து நம்ம அடுத்த கண்ட்ரி, அது என்ன கண்ட்ரி, எங்க போறோம் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.